வணக்கம். அப்போது 200 பேர் 300 பேர் கொண்டவங்க வாசலில் நின்று சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நாளில் 2 நாளாக தொடர்ந்து கும்பிடாக அந்த கோயில் முழு ஒரு திருப்தியான ஒரு இடத்த அடைஞ்சு கும்பாபிஷேகம் வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இவன் பரம்பரையாக குற்றவாளி கொலகாரன் அப்படின்னு தலை குனிஞ்சு நடந்து ரொம்ப அசிங்கப்பட்ட இந்த பரம்பரைக்கு இந்த சிறு உபகாரம், இந்த பரிகாரமானது, இந்த செயலானது இவனுக்கு நீங்கி இப்போ சாமி பிரபு அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. சுவாமிகள் இவர் கைனால் வந்தோம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எண்ணங்கள் கொண்டு வந்து விட்டுச்சு. ஸோ பரிகாரங்கிறது இறைவன் தேடி நமக்கு கையில் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு மாற்றுப்பாதை அமைச்சு அந்த கிரகங்களின் தாக்கங்கள் தண்டனைகள்லேருந்து தனக்கு ஒரு பயிற்சி தேவை. அதுலேருந்து முழுமை பெறணும். அவனை திருத்துறது தான் கிரகங்களுடைய வேலை, சோழர்களுடைய வேலை. இந்த அமைப்பில் தான் கொண்டு போனது. பரிகாரங்கிறது தப்பிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, தண்டனையில் மாற்று உபயம், கிரகங்களின் தாக்கத்திலிருந்து மாற்று உபயம். இதை செய்தால் இது சரியாகும் அப்படின்னு அப்புறம் தான் அவன் செஞ்சான். இப்போ கொலகார குற்றம் பரம்பரையாக வந்த கொலகார குடும்பம் அப்படிங்கிறத நீங்கி இப்போ நல்ல மனிதன், நல்ல செயல் சுவாமி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு இன்றைக்கி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் பரம்பரையில் யாருக்குமே இந்த பேர் தொடரலை. இதிலேருந்து மாறி நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம். இதுதாங்க பரிகாரத்தோட மெட்ரு. நன்றி. மீண்டும் ஒரு முறை ஒரு இனிய காணொளியில் சந்திப்போம். நன்றி.